டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். கிரியேட் டேஷ்போர்ட்ஸ் ஆப்ஷன் டேட்டா பிரிக்ஸ் நீங்க டேஷ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணோடனே ஜஸ்ட் வந்து சாம்பிள் டேஷ்போர்ட்லாம் 2-3 இருக்கும் வியூ பண்றதுக்கு. நம்ம வேணா அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து கிரியேட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து டேட்டா பேஜ் வேணும். பிகாஸ் டேட்டா இருந்தால் தானே அதை வச்சு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த டேட்டா செட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதில் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து எதுலேருந்து வேணாலும் டேட்டா எடுத்துக்கலாம். SQL கிரியேட் பண்ணுறதா கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல்லேருந்து அப்லோட் பண்ணுறதா அப்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து நம்ம டேட்டா சோர்ஸ்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைல் அப்லோட் பண்ணோடனே இதுதான் என்னோட ஃபைல். ஓகேங்களா? இந்த ஃபைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலாக் வந்து நம்ம என்ன ஒர்க் ஸ்பேஸில் இருக்குமோ அந்த ஒர்க் ஸ்பேஸே எடுத்துக்கும். டிஃபால்ட்டா டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல கிரியேட் ஆயிட்டு இருக்கும். ஸ்கீமா நீங்க ஏதாவது புதுசா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமாவை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிஃபால்ட் ஸ்கீமாவே ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணிடுங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இப்போ இந்த டேட்டா செட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to create the dashboards. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ டேட்டாவை ஆட் பண்ணினோம். பிறகு அன்டைட்டில் பேஜுக்குள்ள லொகேட் ஆயிடுங்க. அந்த பேஜ் வந்து நம்ம டேஷ்போர்ட் எது வேணாலும் நேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 பேராமீட்டர்ஸ்ல இந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆட் விஷுவல். ஸோ இப்போ இந்த விஷுவல் ஆட் பண்ணோம்னா டிஃபால்ட் விஷுவல் வந்து இப்போ பார் சார்ட்டா வந்து உங்களுக்கு இங்க வியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார் சார்ட் அப்படின்னாலே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார் அப்படின்னும் போது ஒரு ஆக்சிஸ் வந்து கேட்டகரிக்கல் லேபிளும் ஒரு ஆக்சிஸ் வந்து நம்பர்ஸாகவும் இருந்தா இட் வில் கிவ் யூ த குட் லுக். அதுதான் ஆக்சுவல் லாஜிக். ஆக்சுவலா அப்படிதான் ஜெனரேட் பண்ணணும். பார் சார்ட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து உங்களுக்கு கேட்டகரிக்கல் டேட்டானா என்னப்பா, ரிப்பீட்டிவ் டேட்டா. இப்போ நீங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த டேட்டா வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ ரெப்பிட்டிவ் டேட்டா அப்படின்னு நான் சொன்னதுனால இப்போ எந்த காலம் வந்து உங்களுக்கு ரெப்பிட்டிவ் டேட்டாவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேசஞ்சர் கிளாஸ் அப்படின்ற ஒரு டேட்டா வந்து இப்போ எனக்கு ரெப்பிட்டிவ் டேட்டாவா இருக்கும். ஸோ ஃபார் லைக் வந்து என்ன கிளாஸ்ல வந்து அவங்க டிராவல் பண்ணாங்க அப்படின்றது வந்து நான் வந்து பேசஞ்சர் கிளாஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்கிறேன். அண்ட் தென் வந்து ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் we can say லைக் வந்து we can say வந்து ஃபேர் அப்படின்ற ஒரு காலம் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து இந்த விஷுவல் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகும். அண்ட் இஃப் யூ வாண்டட் டு சேஞ்ச் எனி கலர், நான் அந்த கலரையும் சேஞ்ச் டேட்டா செட்ல நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் கிராஃப் வேணாலும் எதுல வேணாலும் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், கிளாஸ்னு வருது, அதுவும் நம்பர்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு நன் பேராமீட்டர் கொடுத்துருங்க பேசஞ்சர் கிளாஸ்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா, நன் அண்ட் கேட்டகரிக்கல் நான் மாத்தினாதான் வந்து எனக்கு பேசஞ்சர் கிளாஸ் வரும். டிஃபால்ட்டா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆச்சு. புரியுதா பாராகிராஃப் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நீங்க சூஸ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஷுட் பி ஆக்சுவலி கேட்டகரிக்கல் டேட்டா, ஒய் ஆக்சிஸ் ஷுட் பி நம்பர். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you are creating a bar plot. புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க. நான் ஒரு விசுவலைசேஷன் லைக் ஆட் பண்ணிருக்கேன், சர்வைவல் ரேட் பை கிளாஸ். ஓகேங்களா? அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வந்து எனக்கு இங்க ஆட் பண்ண சொல்லுது. ஸோ எந்த கிளாஸ்ல எவ்வளவு சர்வைவல் ரேட் இருக்கு அப்படின்ற விஷுவல். இப்போ இது வந்து ஏஐ ஜெனரேட்டட் பார்ட். ஓகேங்களா? ஜினி தான் வந்து ஏஐ. ஸோ இப்போ ஏஐ ஜெனரேட்டட் வந்து சர்வைவல் ரேட் பை கிளாஸ். புரியுதா லாஜிக்கா? சர்வைவல் ரேட் ஆவரேஜ் சர்வைவல் எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க சர்வைவல் ரேட் பை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்செப்ட் மீன்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் அஸ் அ விஷுவல், அதர்வைஸ் யூ கேன் ரிஜெக்ட் இட். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க எத்தனை விஷுவல் வேணாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ சப்போர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்றதா பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. பிகாஸ் இட் வில் கிவ் யூ தி குட் ரிசல்ட்ஸ் தான். ஸோ எந்த டேட்டா செட் யூஸ் பண்ணாலும் நமக்கு தேவையான விஷுவல்ஸை வந்து இட் வில் ஷோ யூ ஆஸ் பர் தி ஏஐஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி நான் வந்து வேற ட்ரை பண்ணலாம். ஆட் another one visual. ஸோ விஷுவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? டேஷ்போர்ட் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணும்போது உங்க டேஷ்போர்டோட வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஒரு ஸ்பேசிங் குள்ள தான் இருக்கணும். ஏன்னா வந்து அப்பதான் நம்மளால நிறைய வியூ பார்க்க முடியும். ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூஷன், ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாமே வந்து ஒரு காமனான ஒரு லைக் டேட்டா. இப்போ எம்பார்கேஷன் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு.
ஸோ இது வந்து ஒரு கிராஃப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குது. இப்போ ஏஐ ஜெனரேட்டட் விஷுவல்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை லோட் பண்ணணும். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் யூ கேன் அக்செப்ட் இட், இஃப் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் யூ கேன் ரிஜெக்ட் இட். ஓகேங்களா? அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பார்க்டு பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து இது எனக்கு எம்பார்க் வந்து எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நான் ரிஜெக்டிங். ஸோ இதை காமிக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்றதுனால நான் அதை எடுக்கல. ஓகே, ஸோ ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் லெட் அஸ் ஜஸ்ட் see. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் அதை வச்சுக்கலாம், இஃப் இன் கேஸ் அதுதான் லாஜிக் இங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் லெட்ஸ் வெயிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் நல்லா இருக்கு. ஐ எம் அக்செப்டிங் இட் பிகாஸ் இட் இஸ் கிரியேட்டிங் அ பை சார்ட். சிம்பிளா எனக்கு வந்து ஒரு சிம்பிளான பை சார்ட் வந்து சம் ஆஃப் ரேட் பேஸ் பண்ணி எனக்கு அது கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ ஐ எம் யூசிங் இட். எனக்கு இது ஓகே அப்படின்னா நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஏஐ ரிலேட்டட் விஷுவல்ஸை பேஸ் பண்ணி கூட உங்களால கிராஃப்ஸ் வந்து இப்போ ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ப்ரொசீஜர் இப்போ நம்ம பார்த்துருக்குது. இதுக்காக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். கவுண்டர் அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு காலம் எடுத்தாலும் அதுல இருக்க வேல்யூஸை நம்மளுக்கு எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் we can make use of like sum எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆவரேஜ் ஃபேர் எவ்வளவுன்னு எடுத்து பார்க்கலாம், or else we can see maximum ஃபேர், மினிமம் ஃபேர், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆவரேஜ் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா 32.8. இப்போ மேக்ஸிமம் ஃபேர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க இதில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விஷுவல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேர் வந்து 512.23. இப்போ இந்த பர்டிகுலர் காலம்ல இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட். இப்போ இதுலயே வந்து வேற என்ன காலம் வேணாலும் நான் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இன்னொரு அதே மாதிரி ஒரு கவுண்டர் விஷுவல் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. விஷுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய அலோகேட் பண்ண சைஸஸ் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து வியூ கரெக்டா கிடைக்கும். ஜஸ்ட் ஃபார் லேர்னிங்ன்றதுனால இட் இஸ் ஓகே. பட் நான் அலைன்மெண்ட் அண்ட் ப்ராசஸஸ் திரும்பவும் வந்து சொல்லித்தரேன். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர் சார்ட். ஓகேங்களா? திரும்பவும் ஒரு கவுண்டர் சார்ட், இன்னொரு கவுண்டர் போட்டு லைக் we can use. ஸோ இப்போ இந்த கவுண்டர்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will ask you one value. அப்ப என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா you can add வந்து இப்போ நம்ம வந்து வேற என்ன வேல்யூ எடுக்கலாம், சர்வைவ். ஓகேங்களா? சூப்பர் ஹீரோ வந்து சர்வைவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் காமிக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து ஏன் 0 காமிக்குது அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சம் இல்லை, அதனால நன்ன்றதுனால அது வந்து எனக்கு 0 காமிக்குது. இஃப் ஐ வாண்டட் டு கெட் தி சம் ஆஃப் சர்வைவ் தென் இட் வில் ஷோ மீ தி அவுட்புட் எக்ஸாக்ட்லி 342 மெம்பர்ஸ் ஆர் சர்வைவ். புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? நான் தான் அந்த காலமை சூஸ் பண்ணணும். எந்த காலம்ல எனக்கு இந்த பர்டிகுலர் கிராஃப் வேணும் அப்படின்றத நான் தான் வந்து சூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல். இதுல வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் சேஞ்சஸ் இது பண்ணி லைக் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் வந்து நீங்க இந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பிளேசஸ் கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்பேசிங் அசைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஒர்க். ஓகேங்களா? தென் யூ ஹேவ் ஆக்சுவலி திஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? யூ கேன் ஆட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் எனிவேர். ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம எழுதுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி வி கேன் ஆட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் லைக் கொடுக்கலாம். அதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ். அதுதான் அதுக்குள்ளேயும் போய் கொடுக்கலாம். இப்போ வந்து டைட்டானிக் டேட்டா டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம இது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்ல ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நம்ம பேக்ரவுண்ட் வேணும்னா இப்போ வந்து கலர்ஸ்